ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் மிகப்பெரிய கவலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்றால், எவ்வளவு தெய்வத்தை வேண்டினாலும் நடப்பது கிடையாது. அதுபோல எனக்கே தெரிகிறது. அதிகமாக கண் திருஷ்டி இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது என்று வருத்தப்படுகிறாய். கண் திருஷ்டி இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? முதலில் அதை சொல்லுங்கள். கண் திருஷ்டி இருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அந்த கண் திருஷ்டியை, இதுதான் கண் திருஷ்டி, இப்படித்தான் நமக்கு இருக்கிறது, இதனால்தான் நமக்கு இது நடக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? உன் வீட்டில் கண் திருஷ்டி இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நானே சொல்கிறேன், அதிகமான கண் திருஷ்டிகள் இருக்கிறது. உன்னுடைய வீட்டிற்குள் வருபவர்கள் உன் வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது, அது சாதாரணமாக நீ இருந்தால் கூட சில நேரம் கண் திருஷ்டியை படுகிறார்கள். உன்னிடம் இதெல்லாம் இருக்கிறதா? என்னிடம் இதெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியில் போன பிறகும் அவர் குடும்பத்தோடு, இவர் பார்த்தீங்களா, இவ்வளவு வாங்கி வைத்திருக்கிறார், அவ்வளவு வாங்கி வைத்திருக்கார், புருஷனோட பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறார், அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருக்கிறார், பணத்தோடு இருக்கிறார் என்று எவ்வளவோ கண் வைக்கிறார்கள். இந்த கண் திருஷ்டி எல்லாம் எப்படி வெளிப்பாடாக வரும்? ஒன்று, தடைகள், செய்யும் காரியங்களில் தடைகள், எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது. இது கண் திருஷ்டி. இன்னொரு கண் திருஷ்டி என்னவென்றால், இதெல்லாம் இருந்தாலே வீட்டில் அதிகமாக கண் திருஷ்டி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதாவது முதலில் செய்யும் காரியத்தில் வெற்றி அடையாமல் தடைப்பட்டிருப்பது, ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தால் அதில் தடை இருப்பது, இதெல்லாம் கண் திருஷ்டி. அடுத்தது எது கண் திருஷ்டி என்றால், ஏதாவது சிறு வேலைகள் செய்தாலே காலில் எடுத்துக்கொள்வது, முக்கியமாக கட்ட விரலில் அடிபடுவது, இதுவும் கண் திருஷ்டி. சரி, அதுபோல கட்ட விரலில் கால்களில் அடிபடுவது முழுவதுமே கண் திருஷ்டி தான். அதற்கு பிறகு கண்கள் எரிவது, கண்ணை மூடினாலே கண் எரிந்து கொண்டே இருக்கும். என்னடா இது, கண்ணை மூடவே முடியவில்லையே, ஏதோ ஒரு விஷயம் கண்ணை எரிகிறதே என்று தோன்றும். கண் எரிவது, இது எல்லாமே கண் திருஷ்டி தான். புரிகிறதா? வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வரும், ஏதோ ஒரு பாத்திரம் கீழே விழுந்து உடையும், இது அனைத்துமே கண் திருஷ்டி தான். இது போல உன் வீட்டில் இருக்கிறது, எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அடிக்கடி அடிபட்டு கொள்கிறார், காலிலேயே எடுத்துக்கொள்கிறார். தேவையில்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கும் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் பிரச்சனை வருகிறது. இதனால் நிம்மதியை இழக்கிறாய் நீ. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. எனக்கு எல்லாமே புரிகிறது, எதுவுமே எனக்கு புரியாது, தெரியாது என்று நினைக்காதே. எல்லாமே எனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் புரிகிறது. அதனால்தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்து நான் இங்கு உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தங்கமே, உனக்கான வழியையுமே நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டுக்குள் வருபவர்கள் உன்னை கண் திருஷ்டி வைக்கிறார்கள். வெளியில் உன்னை பார்க்கும் பொழுது சில பேர் உன்னை மிக மிக, இவளை பாருங்கள் எப்படி குடும்பத்தோடு ஒற்றுமையாக வெளியே வருகிறாள், வெளியே போகிறாள், நம்மால் ஒரு துணையோடு வெளியில் செல்ல முடியவில்லையே, நமக்கு இந்த மாதிரியான ஒரு குடும்பம் கிடைக்கவில்லையே. நீ எவ்வளவுதான் வீட்டுக்குள் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. சிலர் வெளியில் காட்டிக்கொள்கிறார்கள், இந்த மாதிரியான கஷ்டம், அந்த மாதிரியான கஷ்டம் என்று. ஆனால் நீ அதை கொள்ளாததினால் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உனக்கு எதுவுமே கஷ்டமே இல்லை, எல்லா இடத்திலும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று. ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கைக்குள் போய் பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது தெரியும். வெளியிலிருந்து பார்ப்பதினால் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் தோன்றும். அதை தான் இங்கு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. வெளியில் இருப்பதை வைத்து, வெளியில் இருக்கும் விஷயத்தை வைத்து எல்லோரும் தேவையே இல்லாமல் வாழ்க்கையில் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் சில கண் திருஷ்டிகளை எடுப்பதற்கும் கண் திருஷ்டியே படாமல் இருப்பதற்கும் சில சூட்சமமான வழிகள் இருக்கிறது. நான் சொல்வதை இப்பொழுது தெளிவாக கேட்டுக்கொள். உன்னுடைய வீட்டு வாசலில், அதாவது நிலை வாசலுக்கு மேலே நான் சொல்லும் விஷயத்தை வைத்துவிடு. நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வீட்டுக்குள் யாராவது வந்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருட்களை பார்த்தால் கண் திருஷ்டி படக்கூடாது. அதுபோல நீ குடும்பமாக உன்னுடைய வீட்டிற்கு வெளியே குடும்பமாக நீ வெளியில் சென்று விட்டு வரும் பொழுது யாரும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யார் மீதும் கண் வைக்கக்கூடாது, எந்த திருஷ்டியும் படக்கூடாது என்றால் இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். முதல் விஷயம், அதாவது உன்னுடைய வீட்டு நிலவாசலுக்கு மேல் என்னுடைய கண்
என்னுடைய கோவிலில் விற்கும். அந்த கண்ணை வாங்கி நிலைவாசலுக்கு மேலே அந்த கண்ணை ஒட்டிவிட வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் ஓம் சாய்ராம் என்ற வார்த்தையை நிலைவாசலுக்கு மேலே ஒட்டிவிட வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் ஒரு துணியில் என்னுடைய உதியை வைத்து கட்டி உன்னுடைய நிலைவாசலுக்கு மேலே வைத்துவிட வேண்டும். இது மூன்றில் ஏதாவது ஒன்று செய்தாலே போதும். ஒன்று என்னுடைய கண் மட்டும் இருக்கும் அந்த படத்தை உன்னுடைய நிலைவாசலுக்கு மேலே ஒட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஓம் சாய்ராம் என்ற வார்த்தையை மேலே ஒட்ட வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஒரு துணியில் அது மஞ்சளோ இல்லை சிகப்போ துணியில் என்னுடைய உதியை வைத்து நன்றாக கட்டி நீ வாசலில் தொங்கவிட வேண்டும். இந்த உதியை நீ வாரத்திற்கு ஒரு முறை மாற்றலாம். அந்த உதியை நீ தண்ணியில் கரைத்து விடலாம். அப்படி இல்லை கரைத்து விடலாம். அதை கரைத்து விட்டு அடுத்தது வேறொரு துணியை எடுத்து அதே போல உதியை என்னுடைய கோவிலிலிருந்து உதியை வாங்கி நீ நன்றாக கட்டி அதை நீ தொங்க விடலாம். இது மாதிரியான விஷயத்தை செய்யும் பொழுது என்னுடைய உதி உன்னை காக்கும். என் கண் மற்றவர்களுடைய பார்வையை தடுக்கும். ஓம் சாய்ராம் என்ற வார்த்தை எந்த ஒரு கெட்ட எதிரொலியும் இல்லாமல் நல்ல விஷயமாகவே உன்னுடைய வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று செய், நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லை நான் மூன்றுமே செய்வேன் என்றால் அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்தாலே போதும். வாழ்க்கையில் கண் திருஷ்டியே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே போல நீ நடந்து கொண்டு இருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிதான். மற்றபடி நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதே அப்படி நடக்கிறதே என்று. ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக நான் துணை இருப்பேன். யார் எது சொன்னாலும் நிச்சயமாக உன்னை விட்டு நான் ஒரு துளி கூட நகர மாட்டேன். எல்லா இடத்திலும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா இடத்திலும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் நிகழ்த்தி நான் காட்டுவேன். யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமல்ல, எந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லது இல்லை என்பதை ஒவ்வொன்றாக நானே சொல்லிக் கொடுப்பேன். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். யார் எது சொன்னாலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் கட்டாயமாக உனக்கு எடுத்து நான் தருவேன். இப்பொழுது கூட உனக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது என்பதனால்தான் ஓடி வந்தேன். சீக்கிரமாக உன்னுடைய கண் திருஷ்டிகள் அனைத்தையும் போக்கிவிட்டு உனக்கு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதல் எண்ணமே அதுதான். ஒரு நபருக்கு முதலில் கண் திருஷ்டி இருக்கக்கூடாது. அப்படியே கண் திருஷ்டி இருக்கிறது என்றால் அதை சுலபமாக எடுத்து விடலாம். இதை எல்லாவற்றையும் நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ வருவாய். இன்பமும் வரும் நிச்சயமாக. அதே போல தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியங்கள் போய் யோகமும் உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வரும். எது நல்லது எது கெட்டது, எந்த விஷயத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் நமக்கு இன்னும் எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் நடக்காமல் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. வாழ்க்கையில் எல்லாம் சுபிக்ஷமே. தைரியத்தோடு இருங்கள். எல்லா விஷயத்திலும் போராடியாவது நிச்சயமாக வென்று வந்துவிடலாம். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.